கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் பெற்ற இந்த மாடல் அழகி தற்போது உயிருடன் இல்லை. தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார். மாடல் அழகி சான் ரேச்சல் 23 வயதில் பல உச்சங்களை தொட்ட இளம் பெண். சமூக ஊடகங்களில் சான் ரேச்சலை தெரியாதவர்களே இருக்க முடியாது. இவரை இன்ஸ்டாவில் 1,70,000க்கும் அதிகமானவர்கள் பின்தொடர்கிறார்கள். நிறத்தை காரணம் காட்டி தன்னை அவமதித்தவர்களின் மத்தியில் அதே கருப்பு நிறத்தை தனது கவசமாக மாற்றி மாடலிங் துறையில் பல சாதனைகளை படைத்திருக்கிறார் ரேச்சல். மிஸ் புதுச்சேரி 2020, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2019, மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு 2019, குயின் ஆஃப் மெட்ராஸ் 2022. அது மட்டுமின்றி மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா போட்டியில் 2வது இடம் என பல விருதுகளை பெற்றுள்ளார். மாடலிங் துறையை தாண்டி தமிழில் அதீத ஈடுபாடு கொண்ட ரேச்சல் தனது பேச்சு திறமையால் பல மேடைகளை அதிர வைத்திருக்கிறார். மேலும் மாடலிங் துறைக்கு வரும் பெண்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வந்திருக்கிறார். எண்ணற்ற விருதுகள், இன்ஸ்டா ஃபேம், நிகழ்ச்சிகளுக்கு சீஃப் கெஸ்ட், ஃபேஷன் ஷோக்களுக்கு ஜட்ஜ், இப்படி இளம் வயதில் பல மைல்கல்லை தொட்டிருக்கிறார் ரேச்சல். புதுச்சேரி மாநிலம் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இவர் சமீபத்தில் சத்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டு 100 அடி சாலையில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி தந்தை வீட்டுக்கு வந்த ரேச்சல் அங்கு அதிக அளவில் தூக்கம் மற்றும் இரத்த கொதிப்பு மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார். இதனை கண்ட அவரது சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி ஆகியோர் ரேச்சலை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தனர். உடல் நலம் மோசமான நிலையில் ரேச்சல் சிகிச்சை பெற பிடிக்காமல் யாரிடமும் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு கணவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கே சென்ற 2 நாட்களில் ரேச்சலின் கை கால்கள் வீக்கமடைந்திருக்கிறது. உடனே அவரை மூலக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அப்போது ரேச்சலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு 2 கிட்னியும் செயலிழந்து விட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். உடனே மேல் சிகிச்சைக்காக அவரை ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி ரேச்சல் பரிதாபமாக உயிரிழந்தார்.